வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு சுறுசுறுப்பு ரொம்ப முக்கியங்க. உண்மையிலே நல்லா ஆக்டிவாக இருக்கவங்கள பாருங்களேன், அதிகமான ஒரு முன்னேற்றத்துக்கு போவாங்க. வெறும் ஆக்டிவ் காட்டிலும் அந்த நல்ல சுறுசுறுப்போட தேவனுடைய அனுகிரகம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தாங்க டாப்பில் இருப்பாங்க. நீங்கள் அப்படித்தான் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 41 அதிகாரத்தில் யோசேப்பை குறித்து வந்திருக்கு. அப்படித்தானங்க. யோசேப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க அப்பா வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அவங்க சகோதரர்களை போய் பார்த்துட்டு வர சொல்லுவாங்க. அப்படித்தானங்க. ஆனால் அவங்க சொன்ன இடத்துல அவங்க இல்லை, அவங்க வேற ஒரு இடத்துக்கு அவங்க சகோதரர்கள் ஆடு மேய்க்க போயிடுவாங்க. ஆனால் இந்த யோசேப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து போய் அவங்க இல்லை இல்லை அப்படின்ட்டு ரிட்டர்ன் ஆகி வரலங்க. திரும்ப அவங்க அண்ணன் அவங்க எங்கே இருக்காங்கன்னு போய் தேடி போய் பார்க்க போகிறாருங்க. அது மாத்திரம் இல்லைங்க, அதே மாதிரி போத்திபார் வீட்டில் போய் பாருங்களேன், அவனை குறித்து ஒரு வார்த்தை போட்டிருக்கு. அவன் வீட்டுக்குள் வேலை செய்ய போனான்னு போட்டிருக்கு. அப்போ தன்னோட வேலையில் எல்லாம் ஆக்டிவாக காலையிலே எழுந்திருக்க சாயந்தரம் வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கிறவனா இருந்தேன். அதே மாதிரி சிறைச்சாலையிலையும் பாருங்களேன், காலையில் எழுந்திரிச்சு மற்ற கைதிகளை விசாரிக்கக்கூடிய ஒரு ஒரு ஆக்டிவான ஒரு ஆளாக இருந்தேன். ஐயோ எனக்கு சோகம் வந்துச்சு, நானே எங்கள் அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சு வந்துட்டேனே உட்காந்து மூளையில் உட்காந்து அழுகலைங்க. தன்னோட பிரச்சனையெல்லாம் தூக்கி வச்சுட்டு அந்த இருக்கிற இடத்துல அந்த நேரத்தை யூஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் பார்வன் அவங்க உயர்த்தின பிறகும் பாருங்களேன், அவன் உடனே ஆகா நமக்கு நல்ல அதிபர் போஸ்ட் கிடைச்சிச்சுன்னு உட்காரலங்க. உடனே எகிப்து முழுவதும் சுற்றி பார்க்க போறேன். எதுக்கு? சும்மா சைட்சிங் போகிறதுக்கா? இல்லைங்க, அங்கே போய் ஒரு ஒரு இடத்துலையா தேடுறான். எங்கன்னா பெரிய பெரிய ஸ்டோரேஜ் ரூம்லாம் கட்டணும்னா, ஏன்னா அந்த பெரிய செழிப்பான இடத்துல செழிப்பான நேரத்தில் நல்ல விளைச்சல் வர்றதை சேர்த்து வைக்கலாம். இப்படி அவன் தேடுறாங்க. இப்படி அவனோட காரிய சக்தி தாங்க அவனை ஒரு அடிமையிலிருந்து அவனை பெரிய ஒரு அதிபதியாக மாற்றுச்சு. இன்னைக்கு கூட நீங்களும் நல்லா சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருங்க. இருக்கும்போது தேவனோட அனுகிரகமும் உங்களுக்குள்ளே இருக்குது. அவர் சிலுவையிலே அதை உங்களுக்காக கொடுத்து வச்சிருக்கார். அதையும் நம்புங்க, நிச்சயமாக உங்களுக்கான உயர்வை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூ.